السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலான உடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருள்கொடை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு இன்னுயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொடியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களுடைய பொது தேர்வின் முடிவுகள் தொடர்ச்சியாக கடந்த வாரத்திலே 12ஆம் வகுப்பிற்கான அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதில் நம்முடைய இஸ்லாமிய மாணவ மாணவியர்கள் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்கிற சூழ்நிலைகளை நினைவுபடுத்திக் கொண்டோம். இன்றைய தினம் 10ஆம் வகுப்பினுடைய 11ஆம் வகுப்பினுடைய 2 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வின் முடிவுகளும் வெளியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம் மாணவ சமூகம் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய மஹல்லாவை சார்ந்த மாணவர்களும் அதிலே உள்ளடக்கம். அல்லாஹ் அவர்களுடைய அடுத்தடுத்த கட்ட கல்வி ரீதியான முயற்சிகளை நல்ல முன்னேற்றத்தோடு அணுகக்கூடிய எல்லா விதமான திறன்களையும் அந்த மாணவர்களுக்கு அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தருணத்தில் மாணவர்கள் எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு பண்பை குறித்து இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு சில விஷயங்களை இந்த ஜும்ஆவுடைய நேரத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். மாணவர்களுக்கு தேவையான மிக முக்கியமான பண்பு என்று சொன்னதில் அது மாணவர்களுக்கு மட்டுமே உரிய பண்பு என்று நினைத்து விடாமல், இந்த பண்பு மனித சமூகத்தினுடைய அத்தனை பேருக்கும் தேவையான ஒரு பண்பாக இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் சமூகம் சமகாலத்தினுடைய சூழலில் இந்த பண்பை பற்றி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பண்பாக இஸ்லாம் சொல்வது, ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மனிதனும் தன் ஆர்வம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆர்வம் என்கிற அந்த குணத்தில் குறைபாடு இல்லாத நிலையில் தன் வாழ்வில் எல்லா நேரங்களிலேயும் ஒவ்வொரு அடியானிடமும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இருக்க வேண்டும். அது மாணவ சமூகம் உட்பட எல்லோரிடத்திலேயும் ஆர்வம் என்கிற தன்னார்வம் என்கிற அந்த நிலை இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தலைமுறைக்கு மிக முக்கியமான ஒரு குணம் இது. இன்றைக்கு பெற்றோர்களுடைய புலம்பல் என்ன?
எல்லா டேலண்டும் அவன்கிட்ட இருக்கு, ஆனா அவனை ஒழுங்கா படிக்க மாட்டான். அவன் ஆர்வம் காட்டுவதில்லை. அவன்கிட்ட ஒரு மடி இருக்கு, அவனுக்கு ஒரு விதமான சோர்வு இருக்கு அல்லது பயம் இருக்கிறது. இப்படியாக குழந்தைகளை குறித்த கமெண்ட்ஸ், குழந்தைகளை குறித்த கருத்துக்களை சொல்லும் பொழுது பெற்றோர்கள் இறுதியாக எல்லாம் இருக்கிறது, ஆனால் இவனிடத்துல இல்லாத ஒன்று, அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டினானா நல்ல விதத்துல வருவான் என்று சொல்லக்கூடிய அந்த புலம்பல்கள் வெவ்வேறு விதத்திலையும் பெற்றோர்களிடத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது தாய் தந்தை இருவருமே தன் பிள்ளைகளை குறித்து பேசக்கூடிய நிலைகள் பல நேரங்களிலேயும் இருக்கிறது. அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது ஆர்வமின்மை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலை. ஆனால் இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது, இந்த பண்பு வேண்டும் என்று சொல்கிறது. இன்னைக்கு நாம் அதிகமாக இல்லாமல் பார்க்கிற புலம்புகிற ஒரு விஷயமாக, குறிப்பாக அடுத்த தலைமுறை விஷயத்தில என்னோட பிள்ளை மட்டும் கொஞ்சம் ஆர்வமா இருந்தா அப்படின்னு சொன்னா அவனுடைய நிலையே வேற அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் பெரும்பாலும் இருக்கிறது. மனவள ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு ஆர்வம் இல்லாமல் போவதற்கான அடிப்படை காரணங்களிலே ஒன்று, ஆர்வம் உண்டாக்க வேண்டிய இடத்தில் நாம் கவலைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சைக்காலஜியா ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்களை எல்லாம் கவலைகளை தான் மாத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கெல்லாம் உற்சாகமா பேசுறோமோ அங்கெல்லாம் இப்ப கவலையா தான் பேசிட்டு இருக்கோம். 10th முடிச்சிருச்சு பிள்ளை அல்லது பையன் 10th முடிச்சுட்டா, என்னுடைய பிள்ளை 10th முடிச்சிருச்சுன்னா அடுத்து எதை நோக்கி போறான்? +1 நோக்கி போறோம். அப்ப அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போறோம். 12ஆம் வகுப்பு முடித்த பிள்ளைகள் உயர்கல்வியை நோக்கி போக போகிறார்கள். ஒரு பிள்ளை பார்த்து ஓதக்கூடிய, குரான் பார்த்து ஓதக்கூடிய பிள்ளை அடுத்த மிகுந்துக்கு போகுதுன்னு அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. அப்ப அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி போகக்கூடிய அந்த நேரத்துல அதை ஆர்வமாக பார்க்க வேண்டுமா, கவலையாக பார்க்க வேண்டுமா என்கிற கேள்வியை வைத்தால் நம்ம இயல்பாவே சொல்லிடலாம், ஒரு அடுத்த ஸ்டேஜை நோக்கி நம்முடைய பிள்ளை என்ன செய்யுது, போகுது. ஆனா இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம் அது அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் விடுதியாக 11வது போறான், எப்படி அவன் பண்ண போறானோ, என்ன பண்ண போறானோ அப்படிதான் ஸ்டார்டே பண்றோம். நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்துதான் நம்முடைய ஆர்வம் ஊட்டுதல் இருக்கிறது. இந்த ஆர்வம் என்பது மிக தேவையான ஒரு குணம் தான், எல்லோராலும் வலியுறுத்தப்படுகிறது. இஸ்லாமும் அதை வலியுறுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு அதை அணுகக்கூடிய அந்த விதம் என்பது அப்படியே நேர் எதிராக மாறி போகிறது. அதனால் ஆர்வம் உண்டாக வேண்டிய இடங்கள் எல்லாம் இன்றைக்கு கவலைக்குரிய இடங்களாக மாறி போகிறது என்று மனவள ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே இந்த ஆர்வத்தை உண்டாக்க வேண்டிய ஒரு கடமை அவசியம் இன்றைக்கு இருக்குது. ஆர்வம் எங்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த இடத்திலே ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். ஆர்வமாக பேச வேண்டிய நேரத்தில், ஆர்வத்தை குறித்து பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டும். அவற்றையெல்லாம் விட்டுட்டு கடைசியாக என் பிள்ளை ஆர்வம் இல்லாமல் இருக்கிறான் என்கிற ஒரு நிலையை, குறைபாடுகளை மட்டும் பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நபிமார்களுடைய உயர் பண்புகளை பற்றி பேசக்கூடிய வரலாறுகள், நபிமார்களிடத்திலே இருக்கிற மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக தன்னார்வம் இருந்ததாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. எல்லா இடங்களிலையும் அவர்கள் ஆர்வத்தை உண்டாக்கி தன் சமூகத்தை வழிநடத்தினார்கள். ஒரு சோர்வான நிலைகள் வரும்போதெல்லாம் தன்னார்வத்தை உருவாக்கக்கூடிய, ஆர்வத்தை கிளறிவிடக்கூடிய நிலை நபிமார்களிடத்திலே இருந்தது என்பதை பார்க்கிறோம். இந்த பண்பு ஒருவேளை நபிமார்களிடத்திலே இல்லாமல் போயிருந்தால் நிலையே வேற இல்லையா? காரணம், நபிமார்கள் சந்தித்ததை போல ஒரு சவால்களும், நபிமார்கள் தன் சமூகம் குறித்து அவர்களை ஏற்படுத்தும் போது அவர்கள் அனுபவித்த அந்த உளைச்சல்களும் என்பது ஏராளம். அதனால நபிமார்களிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு பண்பாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது, அவர்கள் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு தன் எல்லா செயல்பாடுகளையும் முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிமார்களுடைய பண்பை அல்லாஹ் 21வது அத்தியாயத்தினுடைய 90வது இறைவசனத்தில் இப்படி சுட்டி காட்டுகிறார், இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், நிச்சயமாக இறை தூதர்கள் யுஸாரிஊன ஃபில் கைராத், நலவான காரியங்களை நோக்கி விரைந்து வருபவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுடைய சோர்வே இல்லை, உற்சாகத்தோடு அதை நோக்கி வருவார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தாலும் கூட, நம்மை அழைத்தாலும் அவர்கள்
ஆர்வத்தோடும் ஆவலோடும் அச்சத்தோடும் நம்மை அழைப்பவர்களாக இருந்தார்கள். அது நபிமார்களுடைய பண்பாக இருந்தது என்று திருமறையை குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறார். நம்முடைய ஒரு தேவையை முன்னிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது கூட அதிலே உற்சாகமின்மைதான் பெரும்பாலும் நம்மை ஆக்கிரமித்திருக்கிறது. கேட்டு பார்ப்போம், கிடைச்சதுன்னா அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் கிடைத்தே தீரும். யா அல்லாஹ், நீதான் கொடுத்தாக வேண்டும், உன்னிடம்தான் அந்த சக்தி இருக்கிறது, உன்னிடம்தான் என்னால் கேட்க முடியும். இந்த ஒரு தேட்டத்தோடு கேட்கிற அந்த துஆவிற்கும் கேட்கிறேன் கிடைக்குதா பார்க்கலாம் என்று கேட்கிற துஆவிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நபிமார்கள் நம்மை அழைத்த போதெல்லாம் அவர்கள் அச்சத்தோடு அழைப்பார்கள், ஆர்வத்தோடு ஆவலோடு அழைப்பார்கள். எந்த அளவுக்கு ஆவலோடு அழைத்திருக்கிறார்கள்? முகாந்தரங்களே இல்லாத சூழலிலே எல்லாம் தன்னார்வத்தோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த வரலாறுகள் நபிமார்களுடைய வரலாற்றிலே இருக்கிறது. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ குழந்தை பாக்கியத்திற்கான முகாந்திரமே இல்லை என்கிற ஒரு சூழல், வயதிலேயும் சரி உடல் சூழல்களிலேயும் சரி தன்னுடைய துணைவியாருடைய உடல் சூழல்களும் சரி எல்லா சூழல்களும் ஒத்துழைக்காத ஒரு சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்த காலகட்டம் ரொம்ப வயோதிகமான ஒரு காலகட்டம். அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவர்களின் வழியாக ஒரு சந்ததி உருவாகுதல் என்கிற அந்த வயதை கடந்தவர்கள். இன்னைக்கு நம்ம ஒரு வருஷம் ஆயிடுச்சுனால டாக் என்னவாகுது, 1 year ஆயிடுச்சா, குழந்தை இல்லையா, அது அப்படியே அந்த டாக் தான் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சுயமான பரஸ்பரமான கேள்விகளிலே ஒன்று குழந்தை இருக்குதாங்க. அதிலேயும் பெண்கள் மத்தியிலே இந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து ஒரு பெண் பிள்ளையோ அல்லது ஒரு ஆண்மகளையோ ரொம்ப மன உளைச்சல் காட்டக்கூடிய ஒரு நிலைகளை தான் இன்னைக்கு என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்போ வயோதிகம் அடைந்து முகாந்திரமே இல்லாத ஒரு சூழலில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, ரப்பி லா ததர்னி ஃபர்தன், இறைவா என்னை தனித்தவனாக விட்டு விடாது, எனக்கென்று ஒரு சந்ததியை கொடு, எனக்கு சந்ததியை கொடுக்காமல் விட்டு விட்டால் நான் தனித்து விடப்பட்டவனாக ஆகிவிடுவேன் என்கிற பிரார்த்தனையை வயது முதிர்ந்த நிலையிலே பிரார்த்தித்தார்கள். எப்படி பிரார்த்தித்தாங்க? ரகபம் வரகபா, ஆவலோடும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையின் வழியாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஆண்மகனை வாரிசாக கொடுத்தான். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தானா இல்லையா? அப்ப இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் குர்ஆனிலே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், அவங்களுக்கு வயோதிகம்ங்கிறத கடந்து அவர்களுடைய துணைவியாருக்கு உடல் ரீதியாக குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல், மலட்டுத்தன்மைன்னு சொன்னோமா இல்லையா, குழந்தையை அவர்களால் பெற்றெடுக்கவே முடியாது என்கிற ஒரு சூழலில் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே உற்சாகத்தோடு கேட்டார்கள், ரப்பி லா ததர்னி ஃபர்தன், என்னை தனித்து விட்டு விடாதே என்று கேட்டார்கள். அந்த உற்சாகத்தோடும் ஆவலோடும் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனையை அந்த வயது முதிர்ந்த நிலையில் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொண்டான். அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் இருந்து அவர்கள் இந்த குழந்தை பாக்கியத்தை அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசாக பெற்றுக் கொண்டதற்கு பின்னால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் செய்த பிரார்த்தனை மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. அப்ப இதுதான் வேணும். இன்னைக்கு மனவள ஆய்வாளர்கள் சொல்வது, இன்றைக்கு ஆர்வத்தை அப்படியே நேர் எதிராக மாற்றி போய்விட்ட ஒரு சூழல் இன்றைக்கு மனித சமூகத்திலே இருக்கு. ஆர்வத்திற்கு ஆங்கிலத்திலே கியூரியோசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னார்வம், ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுது. இதே ஆன்சைட்டி அப்படிங்கிறது தான் கவலை. இன்றைக்கு அந்த கியூரியோசிட்டி அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை எப்படி மாத்திடுறாங்க அப்படின்னு சொன்னா ஆன்சைட்டியா மாத்திடுறாங்க, கவலையாக மாற்றி விடுகிறாங்க. ரொம்ப உற்சாகமாக பேச வேண்டிய இடங்கள் எல்லாம் தருணங்கள் எல்லாம் இன்றைக்கு கவலைகளாக மாறிவிடுகிறது. ஒரு உதாரணத்தோடு சொல்றதா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலை, குறிப்பாக மாணவ சமூகத்தினுடைய நிலை ஒரு உதாரணத்துக்கு ஏற்ப இருக்கிறது. ஒரு விவசாயத்தை போய் விவசாயத்தோட ஆள் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க, இப்ப என்ன நீங்க கோதுமையா உங்க இதுல காட்டுல போட்டுருக்கிறீங்க உங்க நிலத்துல? அவரு சொன்னாரு, கோதுமையில நான் போடல. ஏன் நீங்க கோதுமை நடல? அப்ப விவசாயி சொன்னாரு, மழை பெய்யாம போயிடுச்சுன்னா என்ன செய்யறது, அதனால கோதுமை தவிர்த்துட்டேன். அடுத்து மறுபடியும் அப்படின்னா சோளம் போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல சோளமும் கூட போடல. அப்ப விவசாயத்தை கேட்டாங்க, ஏன் அப்படிட்டீங்க அப்படின்னு. இந்த பூச்சிகள் சோளத்தை சாப்பிடணும்னு ஒரு அச்சத்துல சோளமும் என்ன செய்யல, போடல. அப்ப அடுத்து மறுபடியும் கேட்டா, சரி என்னதான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப அவரு சொன்னாரு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே செய்யாம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துகிட்டேன்.
அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற எல்லோருடைய ஆர்வத்தின் சூழல்களும் அப்படித்தான். ஏன் எதையும் செய்யவில்லை என்பதற்கு பின்னால் மிக எச்சரிக்கையோடு நான் இருந்து விட்டேன் என்கிற ஒரு சூழலில் தான் இன்றைக்கு இருக்கிற ஆர்வத்தினுடைய சூழல்கள் இருக்கிறது. எனவே ஆர்வம் என்பது மிக பிரதானமான குணமாக இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. நபிமார்கள் எல்லா காரியத்தையும் உற்சாகத்தோடும் தேட்டத்தோடும் ஆர்வத்தோடும் அணுகினார்கள் என்பதை வரலாற்றை பார்க்கிறோம். குர்ஆனில் ஒரு வசனம் இப்படி உண்டு, வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா. வமன் அஅரத அன் ذிக்ரி, நம்மை நினைவு கூறுவதை யார் விட்டு விடுகிறார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா, அவருக்கு நாம் நெருக்கடியான வாழ்வை கொடுப்போம் என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. இந்த நினைவு கூறுதல் என்பதற்கு பின்னால் குர்ஆன் ஓதுதல் நினைவு கூறுதல் தான், திக்ரு செய்தல் நினைவு கூறுதல் தான், அல்லாஹ்வை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளின்படி வாழுதல் நினைவு கூறுதல் தான். இப்படியான விரிவான விளக்கங்கள் இந்த திக்ர் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது இந்த வசனத்தின் அடிப்படையில். இந்த வசனம் நமக்கு மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுவதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். எப்போது நீங்கள் ஒரு உற்சாகத்தோடு ஒரு செயலை முன்னெடுக்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. இன்னைக்கு எல்லாரும் ஒரு உளைச்சலை அனுபவிப்பதற்கு பின்னால் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? செயல்படாம உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு நினைச்சு உட்கார்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் உளைச்சல் ஜாஸ்தி. ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சுட்டு இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எது வராது? மன உளைச்சல்கள் வராது, நெருக்கடி வராது, மனோரீதியான நெருக்கடியும் வராது, உடல் ரீதியான நெருக்கடிகளும் வராது, வாழ்விலையும் நெருக்கடிகள் வராது. ஓடிக்கொண்டே இருக்கிற மனிதர்கள் உற்சாகத்தோடு எப்போதும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிராசை தொற்றிக் கொள்வது கிடையாது, அவநம்பிக்கைகள் தொற்றிக் கொள்வது கிடையாது. நபிமார்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று குர்ஆன் பறைசாற்றுகிறது. 950 வருடங்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. நீங்க சொல்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு. 1000 வருடத்திற்கு 50 வருடங்கள் குறைவு என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. 1000க்கு 50 வருஷம் கம்மி. 950 வருடங்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதற்கு பின்னால் எவ்வளவு தன்னைத்தானே அவங்க தன்னார்வ மிக்கவர்களாக உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க 1-2 காரியங்களை செய்துவிட்டு 1-2 முயற்சிகளை செய்துவிட்டு முடங்கி போகிற ஒரு மிக மோசமான ஒரு பண்பாளர்களாக முஸ்லிம் சமூகம் இருக்கிறதுனாலதான் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அவர்களால் சிந்திக்கவே முடிவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தஅவாவினுடைய பயணத்திலே அடிக்கடி நாம் இதை நினைவு கூறுவதுண்டு. ஒரு நபித்தோழர் சொல்லி காட்டுகிறார், பெருமானார் என்னிடத்தில் 70 முறை இஸ்லாமிய அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். 70வது முறைதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். 69 முறையும் பெருமானாருடைய அந்த அழைப்பை நான் நிராகரித்திருக்கிறேன். ஒருவேளை 70வது முறை பெருமானார் வராமல் இருந்திருந்தால் இஸ்லாம் என்கிற ஜோதி எனக்கு கிடைத்திருக்காது என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறார் என்றால் எத்தனை பெரிய ஆர்வத்தோடு நான் முயற்சி யோசித்து பாருங்க. இப்ப இன்னைக்கு மாணவ சமூகம் வீழ்ந்து போவதற்கு மாணவ சமூகம், இன்னைக்கு ஒரு மாணவன்கிட்ட கேட்டேன், நான் ரிசல்ட் வந்த உடனேயே எவ்வளவு மார்க்கு? 450. எவ்வளவு நீ எதிர்பார்த்தேன்? 450 தான் எதிர்பார்த்தேன். அப்படி 450 அப்படி வந்துடும். அப்ப அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய உற்சாகம் அது ரிசல்ட்டா மாத்துது. இன்னைக்கு நம்ம அதை எதிர்கொள்ளும் போதே அவநம்பிக்கையோடு நம்ம எனக்கெல்லாம் ஜஸ்ட் பாஸ் போதும் சார் இப்படி சொல்ற ஒரு சூழல்கள் இருக்கா இல்லையா? எனக்கு இப்படியோ கரை சேர்ந்து விட்டால் போதும். அப்ப அவனுடைய ஆர்வத்திற்கு ஏற்பதான் அது கிடைக்கும். ஒவ்வொருவரும் எதை இலக்காக வைக்கிறார்களோ, எதை நோக்கி பயணிக்கிறார்களோ, இன்னைக்கு சைக்காலஜியில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் எதை நோக்கி வைக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். எதை நோக்கி என்றாலும் அது கிடைக்கும். குர்ஆனும் அதைத்தான் சொல்கிறது. இன்னைக்கு குர்ஆன் சொல்லாததை, இஸ்லாம் சொல்லாததை சைக்காலஜி சொல்லவே கிடையாது. இன்னைக்கு வேற விதத்துல அது சொல்லப்படுகிற காரணத்தினால் அது பெருசா பார்க்கப்படுது. குர்ஆனுடைய வார்த்தை இது எந்த காலத்துக்கும் நீங்க புரிஞ்சு பார்க்கலாம். இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை, மனிதன் எதை முயற்சிக்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும். அவன் முயற்சி செய்த பலனை மிக விரைவில் அவன் கண்டுகொள்வான். அப்ப எதை நோக்கி நம்ம நிற்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அந்த கிடைப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு தான் இது, ஆர்வம், உற்சாகம். இது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்போது சொல்லப்பட்ட, நீங்க ஆர்வம் இல்லாமல் தேட்டம் இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நெருக்கடியாக தான் மாறும். எனவே ஆர்வத்தோடு குர்ஆன்ல அலம் நஷ்ரஹ் சூராவினுடைய ஒரு வசனம் கடைசியில் இப்படி முடியும், ஃபைதா ஃபரகத ஃபன்ஸப் வைலா ரப்பிக ஃபர்கத். ஃபைதா ஃபரகத ஃபன்ஸப், உங்களுக்கு ஓய்வு, ஒரு வேலையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வேலையை நீங்களே எடுத்து போட்டுக்கங்க, அதை நோக்கி உற்சாகமா போயிடுங்க.
மறுபடியும் நீங்க அதான் நம்ம செஞ்சுட்டு நம்ம இப்போ 2 மணி நேரம் செயல்பட்டால் 2 நாட்கள் நமக்கு ஓய்வு தேவை. இப்படி இருக்கணும். ஆனா அடுத்தடுத்து வேலைகளை நீங்கள் எடுத்து போட்டுக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று பதிவுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்று நாயகராக உலகம் உள்ளளவும் முதல் இடத்திலே அவர்கள் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருந்தது. ஒரு வேலை முடிந்து விட்டால் அடுத்த வேலையை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகர்வார்கள். அந்த உற்சாகமும் தேட்டமும் தான் அவர்களை ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக முன்மாதிரியாக ஆக்கி காட்டியது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு தேவை அந்த கியூரியோசிட்டி என்கிற ஆர்வம். இப்ப இருக்கிற கரண்ட்ல மாணவர்கள் இன்னைக்கு பொது தேர்வை சந்தித்து அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நான் நகரப் போகிறேன் என்கிற உற்சாகம் நமக்கு வேண்டும், ஒரு ஆர்வம் வேண்டும். நான் ஒரு அடுத்த நிலையை நோக்கி நான் போக போகிறேன். அப்ப அடுத்து அதற்கான என்னென்ன தேவையோ அதை உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் அதை நோக்கி போகிற ஒரு பண்பை மாணவர்களும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற எல்லாருமே வியாபாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த, ஹலாலான சம்பாத்தியத்தை உருவாக்குவது சார்ந்த, தான் எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளையும் வெற்றியை நோக்கி நகர்கிற எல்லா விஷயத்திலையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியது, ஒரு வேலை முடிந்து விட்டால் மனதில் தோன்றுகிற செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி பார்ப்பது. அதுதான் சாதனைக்கு வழிவகுக்கும். அதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும். நபிமார்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக தன் சமூகத்தை வழிநடத்தி அந்த சமூகத்தை மேம்பட்டவர்களாக உருவாக்குவதற்கு பின்னால் அந்த நபிமார்கள் கைகொண்டிருந்தது இந்த ஆர்வம் என்கிற ஒரு அற்புதமான பண்பை என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். மனவள ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆர்வம் உருவாகுவதற்கு பின்னால் 5 மிக முக்கியமான விஷயங்கள் அவசியம் என்று சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல சைக்கலாஜிக்கல் வழிகாட்டுதல்களை பேசக்கூடிய அந்த நேரத்தில் இதெல்லாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியினுடைய பல்வேறு மறுவடிவங்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா கருத்துக்களும் இருக்கும். ஒரு 5 விஷயங்கள் தேவை என்று சொல்கிறார்கள். அதில் மிக முதலாவதாக மனவள ஆய்வாளர்கள் சொல்வது, உளவியல் ஆய்வாளர்கள் சொல்வது ஓப்பன் மைண்ட் இருக்கும். திறந்த மனதோடு நீங்கள் எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடிய தன்மை இருந்தால் உங்களிடத்தில் ஒரு ஆர்வம் பிறக்கும். திறந்த மனதோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு திறந்த மனதோடு நம்ம இல்லை, ஒரு இறுக்கமான மனோநிலையில் இருக்கிறோம். ஓப்பன் மைண்ட் என்பது ரொம்ப முக்கியமானது. குழந்தைகள் ஏன் எப்போதும் உற்சாகமாக இருக்கிறார்கள் என்ற கேள்வி முன்வைத்து அவர்கள் பதில் சொல்கிறார்கள். ஏன் குழந்தைகள் உற்சாகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைகள்கிட்ட எந்த இறுக்கமும் கிடையாது, ஓப்பன் மைண்டா இருப்பாங்க. தன் மனம் எதை நாடுகிறதோ உற்சாகத்தோடு அதை போய் செய்வாங்க. ஏறுவான், அங்க இறங்குவான், இதை பண்ணுவான், அதை பண்ணுவான். குழந்தைகள்ட்ட எப்போதுமே ஒரு ஓப்பன் மைண்ட் இருக்கும். அதனால அந்த குழந்தைகள் எப்போதும் சுறுசுறுவோடு இருப்பாங்க, உற்சாகத்தோடு இருப்பாங்க. இன்னைக்கு நாம ஏன் ரொம்ப ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கிறோம்னா இறுக்கமா இருக்கும். ஒரு திறந்த மனதோட நம்ம இல்ல. ஓப்பன் மைண்ட் என்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்த மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. நெகட்டிவ் தாட்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவே மாட்டார். யாராவது ஒரு மனிதரை பற்றிய தவறான குறைபாடான செய்திகளை பெருமானாரிடத்திலே கொண்டு வரும் பொழுது பெருமானார் முடிந்த அளவிற்கு அதை புறக்கணிக்க பார்ப்பார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி யாரை குறித்து சொல்கிறீர்களோ அது என் மனதில் அவரை பற்றி நல்லெண்ணத்தை ஏற்படுத்தினால் என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை என்றால் அதனை தவிர்த்து விடுங்கள். காரணம், பெருமானார் ஏன் இப்படி தவிர்த்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நபரை பார்க்கும் பொழுது, ஒரு நபரிடத்திலே அணுகும் பொழுது நல்ல திறந்த மனதோடு அவரிடம் நான் அணுக வேண்டும். நெகட்டிவ் தாட்ஸ் உருவாயிட்டுன்னா அவருக்கு பேசவே மாட்டேன், அப்படி சலாம் கூட சொல்ல மாட்டேன். அவர் அங்கிருந்து இங்க வர்றாருன்னா இங்க தவிர்த்துட்டு போயிடுவேன். காரணம் என்னன்னா, அவரை பற்றின ஒரு நல்ல எண்ணங்கள் உருவாக வேண்டும். அப்போ ஓப்பன் மைண்ட் என்பது எல்லோரிடத்திலையும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. யார் ஓப்பன் மைண்டா இருக்கிறாங்களோ, திறந்த மனதோடு இருக்கிறாங்களோ, எதையுமே இறுக்கமாக பார்க்காத பண்புள்ளவர்களா இருக்கிறார்களோ, நீங்க பரிசோதிச்சு பாருங்க, அவங்க எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்க, நல்ல உற்சாகத்தோடு இருப்பாங்க, நல்ல காரியத்தை துருதுருன்னு வேலை செய்வாங்க, அடுத்தடுத்து ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. யார் இறுக்கமான மனதோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது, என்னை பத்தி என்ன சொன்னாங்க, இவரா கேட்பாரு. அதுலயும் 2 நாள் செலவு பண்ணுவாங்க, மாச கணக்குல செலவு பண்ணுவாங்க. நான் செஞ்சது எப்படி இருந்துச்சு, ரிசல்ட் எப்படி, பரவாயில்லையா, அப்படி அதுலயே டைம் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஓப்பன் மைண்ட் உள்ளவர்கள் ஒரு காரியத்தை செய்து விட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ உற்சாகம் ஏற்படுவதற்கு, ஆர்வம் ஏற்படுவதற்கு ஓப்பன் மைண்டா இருக்கும். 2வது உளவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய கண்ணோட்டத்தோட தான் இதை இணைச்சு பார்க்கிறோம். கேள்வி கேட்கணுமா, நமக்கு தெரியாத விஷயங்களை கேள்வி எழுப்புகிற அந்த தன்மை என்பது, இது என்ன, இது எப்படி, அதிகப்படியான கேள்வி நமக்கு ஒரு நினைவூட்டல் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னன்னா, கேள்வி கேட்டே ஒரு சமூகம் அழித்து போச்சு.
பனு இஸ்ரவேலர்களுடைய சமூகம். அதனால நம்ம இப்ப எதையே கேட்கறது இல்லை. நாங்கள் அழியக்கூடிய சமூகம் அல்ல, அதனால நாங்கள் கேள்வியே கேட்க மாட்டோம். அவசியமான நேரத்துல கூட என்ன இல்லை, கேள்வி கேட்கறது இல்லை. நம் மனதிற்கு எதுவெல்லாம் சந்தேகமாகப்படும் கேள்வி கேட்டல் என்பது நமக்கு ஒரு ஆர்வமான வாழ்க்கையை, உற்சாகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துடைய எந்த அறிகுறியுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய அந்த பாணி பெருமானார் இடத்துல இருந்தது. ஏதாவது ஒரு விஷயத்தை சஹாபாக்கள் இடத்திலே கேள்வியாக கேட்டு, உங்களுக்கு நான் இதை அறிவித்து தரட்டுமா? முதலில் சொர்க்கம் செல்பவர் யார் தெரியுமா? சொர்க்கத்தில் உங்களை நுழைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்து தரட்டுமா? இப்படி எல்லாம் கேட்டுட்டுதான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கான். அப்ப கேள்வி கேட்டல் என்பது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரும் என்கிற ஒரு நடைமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. ஒரு ஆர்வமான வாழ்க்கை வாழ்வதற்கு கேள்விகள் என்பது மிக முக்கியமானது. குழந்தைகள் இன்னைக்கு ஆர்வமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னால காரணம் என்ன? நிறைய கேள்வி கேட்பாங்க. பார்த்திருக்கீங்க, குழந்தைகள் 5 வயது குழந்தை நாள் ஒன்றுக்கு 80 கேள்விகளை குறைந்தபட்சம் கேட்கிறது என்று உளவியல் ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. ஒரு 5 வயசு குழந்தை இது என்ன, இது எதனால, இது எப்படி, திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். தன் தகப்பனிடத்திலேயோ தன் சார்ந்தவர்களிடத்திலேயோ குழந்தைகள் கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை உற்சாகமாக இருக்கிறது. எனவே கேள்விகளை கேட்டு பல விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பண்புகள் என்பது ஆர்வமுள்ள ஒரு நிலையை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும். இது 2வது. 3வது, புதிய சிந்தனைகளை நாம் கொண்டு வந்து அதை அனுபவித்து பார்க்கிற ஒரு மனப்பான்மை ஆர்வமுள்ள வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். புதிய சிந்தனைகள், ஒரு எதிர்காலத்தை நான் எப்படி இருக்க போறேன், அதை இமேஜினேஷன் பண்ணி அதை அப்படியே மனசுல ஓட்டி பார்க்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து. எப்படி சுன்னத்து? அதற்கான ஒரு அடிக்கடி நம்ம கேள்விப்படுற ஒரு நிகழ்வு தான் கந்தக்குடை யுத்தம். கந்தக்குடை யுத்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க முழு கவலை, நான் சொன்னா இல்லையா, ஒரு சந்தர்ப்பத்தை ஆன்சைட்டியாக மாற்றுவதும் கியூரியாசிட்டியாக மாற்றுவதும் நம்ம கையில தான் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்குடை யுத்தத்துல எல்லா சஹாபாக்களும் வயிற்றிலே கற்களை கட்டிக்கொண்டு கடும் பசி, சொல்ல போனா அந்த மாதிரியான ஒரு தருணத்தை இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்தது கிடையாது. அவ்வளவு நெருக்கடியான ஒரு நேரத்துல எல்லாம் கவலையோட தான் இருக்கணும். நாங்க பசியோட இருக்கிறோம், பாருங்க நீங்க எல்லாம் ஒரு கல்ல கட்டி இருக்கிறீங்க, நான் பாருங்க எத்தனை கல்ல கட்டி இருக்கிறேன்னு சொல்லி காட்டியிருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த கற்களை கட்டி கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாறை குறிப்பிடும் பொழுது சஹாபாக்களால் உடைக்க முடியாத அந்த பாறையை தன்னுடைய கரத்தால் மிக வேகமாக அடித்து அதனுடைய ஒரு துண்டு கீழே விடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆர்வமாக மாற்றுகிறார்கள், ஒரு எதிர்காலமாக மாற்றுகிறார்கள், ஒரு பசுமையாக மாற்றுகிறார்கள். இதோ இந்த துண்டு கீழே விடுவதன் வழியாக ரோமும் பாரசீகமும் இஸ்ராயேலுக்கு கீழே வருவதை என்னுடைய கண்களால் பார்க்கிறேன். ரோம் பாரசீகத்தினுடைய செந்நிற கோட்டைகள் இஸ்லாமியர்களுடைய கைகளிலே வருவதை பார்க்கிறேன் என்று அந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய உற்சாகத்தோடு அமைந்திருந்தது என்பதை கந்தக்குடை யுத்தத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனா அங்க இருக்கிற சிச்சுவேஷன் என்ன? அது ஆன்சைட்டி, அங்கே கவலைக்குரிய ஒரு சூழல். ஆனால் அந்த நேரத்தை ஆர்வமாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப புதிய சிந்தனைகள் மனசுல கொண்டு வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கிறது, அதை அனுபவித்து பார்க்கிறது. ஒவ்வொரு நபர்களும் அதை அனுபவித்து பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ரிசல்ட் மாணவர்களுக்கு கிடைத்தது 450 அப்படின்னு சொன்னா +2 +1 வரும்போது அது 550, 575, 599 இப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ணி அப்போ நான் எப்படி இருப்பேன் யோசிப்பார். அப்படின்னா நமக்குள்ள என்ன வரும்? ஒரு உற்சாகம், ஒரு தேட்டம் வரும். அது நம்முடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த உற்சாகமான செயல்பாடுகளை நோக்கி நகர்த்தி செல்லும். எனவே புதிய அனுபவங்களை நம் மனதிலே சிந்தனைகளை ஓட்டி பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸா மனசுல கொண்டு வர்றது அப்படிங்கிறது நம்மை உற்சாகம் உள்ளவர்களாக, ஆர்வம் உள்ளவர்களாக மாற்றும். இது 3வது. 4வதாக நாம் ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வழியாக 4வது வழிமுறை கதைகளை படிப்பது என்று சொல்கிறார்கள். கதைகளை வாசிப்பது. கதைகளை வாசிப்பது என்ற வார்த்தையோடு சேர்த்து வரலாறுகளை வாசிப்பது. வரலாறுகள் நல்ல எண்ணங்களை உண்டாக்கலாம். கதை அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கதைகள் என்பது மனிதனை ஒரு சிந்தனையை, ஒரு நல்ல சிந்தனையை தூண்ட முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்த அந்த விஷயங்களுக்கும் எவ்வளவோ வேலைகளான விஷயங்களை சொல்லியிருக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அப்படியே ஒரு உற்சாகமா கதை சொல்ல போறது இல்லையா, டைம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அந்த வார்த்தையே என்ன இருக்கு, அந்த ஒரு உற்சாகத்தை தருகிறது. எனவே வரலாறுகள் என்பது மனிதனை எப்போ உற்சாகப்படுத்த முடியும்? அந்த வரலாறுகளை வாசிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். இது நல்ல நல்ல சிந்தனைகளை தூண்டி கொடுக்கும்.
இது நம்முடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தும் என அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஐந்தாவதாக மிக முக்கியமானது, நம்மிடத்திலே ஆர்வம் வர வேண்டும் என்று சொன்னால் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் உளவியல். பயணங்கள், நிறைய மாற்றங்களும் நிறைய உற்சாகமான அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகளும் நடக்கணும் அப்படின்னு சொன்னா பயணங்கள். இஸ்லாம் என்றாலே பயணங்கள் தான். யோசிச்சு பார்த்தோம்னா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி என்பது பெரும்பாலும் எதிரே இருந்திருக்கிறது, பயணங்களிலே இருந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் எதுதான் காரணமாக இருந்திருக்கிறது? பயணம் தான் காரணமாக இருக்கிறது. வியாபார நிமித்தமாக தொழில் சார்ந்து அரேபியாவிலிருந்து இஸ்லாமியர்கள் இங்கே பயணம் செய்து வந்ததனுடைய விளைவாக எவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார மாற்றம், எவ்வளவு பெரிய முன்னேற்றம், ஒரு மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய கொள்கை ஒரு சமூகத்துல போய் சேர்றதற்கு இந்த பயணம் காரணமாக இருந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உளவியல் ஆய்வாளர்கள், பயணம் செய்யறது, கூட்டமா பயணம் செய்யறதை விட தனிப்பட்ட முறையில பயணம் செய்யும் போது கிடைக்கிற அனுபவங்களும் பாடங்களும் நிறைய. கூட்டமா பயணம் செய்யும் போது எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதுதான் செய்வோம். தனிப்பட்ட முறையில பயணம் செய்யும் பொழுது நாம் நிறைய சிந்திப்போம். புத்தகங்களில் எப்படி எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் 10,000 மைல் பயணமாவது செய்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். அந்த 10,000 மைல் பயணம் எப்படி செய்திருக்கணும்? தனிப்பட்ட முறையில செய்யணும். ஒருத்தர் பிளைட்ல சென்னையில இருந்து இங்க வந்து சேர்வதற்கு உண்டான அனுபவத்திற்கும், அங்க கரெக்ட் டயத்துக்கு போயிடுறாரு, அங்க ஏறாரு, அவர் சுலபமான ஒரு பயணத்தை மேற்கொண்டு இங்க வந்து இறங்குறாரு. இது ஒரு விதமான பயணம். ஆனால் இதே பயணத்தை ஒருவன் குறைந்த காசுகளை வைத்துக் கொண்டு இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து சாதாரண பஸ்ல சேலம் போய் இறங்கி, அங்கிருந்து பஸ் மாறி, இப்படி ஒவ்வொரு இடமாக மாறி மாறி போய் அந்த இடத்தை பற்றிய விசாரிப்புகளோடு அடுத்து எங்க போறது, எப்படி போறது, இந்த பஸ் எங்க போகும், இந்த மாதிரியான பயணத்தை மேற்கொள்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே பயணங்கள் என்பது ஒரு மனிதனை நல்ல உற்சாகத்தோடு செயல்படுவதற்கு வழிவகுக்கும். நாம் இந்த கண்ணோட்டத்தோட இஸ்லாமிய வரலாறுகளை ஆய்வு செய்து பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் கூட இப்படித்தான் அமைந்தது என்று சொல்லலாம். ஹிஜ்ரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் முன்னால் அனுப்பிவிட்டு கடைசியில தன்னுடைய உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்களும் 2 பேர் மட்டும் பயணம் செய்ததற்கு பின்னால் நிறைய பாடங்கள் இருக்கிறது. ஹிஜ்ரத் போன அந்த ஒட்டுமொத்தமான அந்த பயணம் சஹாபாக்கள் போனதற்கும் இந்த 2 பேரும் ஒரு 3 நாட்களுடைய பயணம், அந்த பயணத்தில நடைபெற்ற அந்த அனுபவங்கள், செயல்பாடுகள், இதெல்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிலபஸ். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ராவினுடைய அந்த பயணம் என்பது அங்க பாத்தீங்கன்னா அவங்க தனியா தான் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள், கூட்டமாக பயணித்ததை விட. ஆக பயணங்கள் என்பது மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு எல்லாரும் பயணம் பண்றோம், பயணத்துல குறைபாடுகள் கிடையாது. இங்க நம்முடைய கோயம்புத்தூரை பொறுத்தளவுல பயணத்திற்கு டூர் போறதுக்கான அந்த குறைபாடுகள் இல்லவே இல்லை. பெண்கள் குடும்பத்தோடு போவதே அதுவும் நடக்குது, தனிப்பட்ட முறையில ஃப்ரெண்ட்ஸோட போறது நடக்குது. ஆனா இதெல்லாம் என்ன பாடங்களை குறிச்சதுங்கிறது கொஞ்சம் நம்ம மேலாய்வு செய்யணும். ஜாலி மட்டுமல்ல, பயணங்களின் வழியாக நம் வாழ்க்கைக்கான பாடங்கள் இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொண்டோமா? ஒவ்வொரு பயணத்திலையும் பல்லாயிரக்கணக்கான அனுபவங்களை சிந்தனை ரீதியாக, செயல்பாடு ரீதியாக, பழக்க வழக்க ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பயணங்களாக நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும். பயணங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உற்சாகமான, ஆர்வமான, தேட்டமான வாழ்க்கைகள் நமக்கு இருக்கும். அப்ப நம்ம பயணத்தை ரொம்ப செயல்திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மாற்றத்தை தரணும். அப்படிமான பயணங்களை மேற்கொள்ளணும். உதாரணத்துக்கு மாணவர்களாக இருந்தால் எங்கெங்கெல்லாம் கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, எங்கெல்லாம் நூலகங்கள் இருக்கிறது, அருகாமையில் இருக்கக்கூடிய நூலகங்கள் என்ன, புத்தக கண்காட்சி எங்கேயாவது போட்டுருக்காங்கன்னா அதுக்காக பயணம் பண்ணணும். ஆக நம்முடைய அந்த பயணங்கள் என்பது எதற்காக அமைகிறது என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்வு அது உற்சாகப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. ஆக இதுவெல்லாம் உளவியல் ரீதியாகவும் இஸ்லாமிய அடிப்படையிலையும் ஆர்வம் என்பது நம்மிடத்தில் அவசியமானது என்பதை படித்து தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே தன்னார்வம் என்பது இன்றைக்கு சமூகத்திற்கு மிக அவசியமான தேவை. இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த ஆர்வம் இல்லாததனுடைய விளைவாக சொல்ல போனா அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா விஷயங்கள். முஸ்லிம் சமூகத்தினுடைய அந்த ஆர்வமான கண்டுபிடிப்புகள் தான் அந்த ஆர்வம் தான் இன்னைக்கு பல கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளம் மிக்கவர்களாக முஸ்லிம்களை மாற்றி, இன்னைக்கு மருத்துவத்துறையாக இருந்தாலும், விண்ணியல் துறையாக இருந்தாலும், எந்த துறைகளாக இருந்தாலும் அதற்கெல்லாம் அடித்தளம் மிக்கவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய அறிஞர்கள் தான். அலி இப்னு சீனா என்று சொல்லக்கூடியவர் தான் மருத்துவத்துறைக்கு வித்திட்டவர். அதே போல
ஹுவாரஜ்மி என்று சொல்லக்கூடியவர் தான் கணிதத்துறைக்கு வித்தாக இருந்தவர். இப்படி ஒவ்வொரு வரலாற்றையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அறிவியல் துறையினுடைய நவீன கண்டுபிடிப்புகள் என்று இன்றைக்கு எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா துறைகளுக்கும் அடித்தளமாக விளங்கியவர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிம் அறிஞர்கள் தான் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் அவர்கள் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டதுதான் மிக பெரும் சாதனைக்கு வழிவகுத்தது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சமகாலத்திலே முஸ்லிம் சமூகம் தன்னார்வத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் சமகால முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கிறது. நிறைய செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக மாணவ சமூகம் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி, கல்விகளை நோக்கி, அடுத்தடுத்த தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த எல்லா மாணவ சமூகத்திற்கும் சரி, முஸ்லிம் சமூகத்தினுடைய அத்தனை பேருக்கும், ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் தேவையான ஒரு பண்புதான் தன்னார்வம் என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான குணமாக இருக்கிறது. நபிமார்கள் இந்த குணத்தை கைக்கொண்டவர்களாகத்தான் தன் வாழ்வை நகர்த்தி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நினைவிலே கொண்டு தன்னார்வம் மிக்கவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அத்தகைய சமூகமாக, அத்தகைய மாணவ சமூகமாக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரையும் எதிர்கால அந்த சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மதரசாவிலே நூருல் இஸ்லாம் மதரசாவின் சார்பாக கடந்த 12 நாட்களாக வே ஆஃப் லைஃப், வாழ்க்கைக்கான வழி என்ற தலைப்பின் கீழே மாணவர்களுக்கு ஒரு கோடைகால பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதிலே பங்கேற்றார்கள், மாணவியர்கள் பங்கேற்றார்கள். மாஷா அல்லாஹ் நல்ல ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் அதனை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். என்றொரு வகுப்புகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினமும் நாளை மற்ற தினமும் சின்ன ஒரு தேர்வோடு அவர்களை உற்சாகப்படுத்தி கடைசியாக ஒரு சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுதினம் காலை 10 மணியிலிருந்து புகருக்குள் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வுகளை ஜமாத்தார்கள் அத்தனை பேரும் பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல மற்றவர்களுடைய மதரசா பொதுவாக ஷெட்யூல் நம்ம அப்படிதான் பண்றோம். ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த கட்டத்துல நம்முடைய கல்விக்கான இந்த காலத்திட்டங்களை நாம் வடிவமைக்கிறோம். அந்த அடிப்படையில ரெகுலரா காலையில நடக்கக்கூடிய, மாலையில நடக்கக்கூடிய மதரசா வரக்கூடிய 26ஆம் தேதியிலிருந்து நம்முடைய நூருல் இஸ்லாம் மதரசா தொடங்க இருக்கிறது. நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டே இருந்தீங்க, எப்போ மதரசா தொடங்குவீங்க அப்படின்னு சொல்லி. 26ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறது. காலை நேரத்துல ஆண் பிள்ளைகளுக்கான மதரசா நடைபெறும். பெண் பிள்ளைகளுக்கு மாலை அசரத்துடைக்கு பின்னால் மக்ரிப் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அதற்கான அட்மிஷன் 20ஆம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் துவங்க இருக்கிறது. அடுத்த மாதம் கடைசி வரைக்கும், ஜூன் மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன்கள் நடைபெறும். காரணம் என்னன்னா, வீடெல்லாம் மாற்றி ஸ்கூலுடைய சூழல்கள்ல நிறைய இடமாற்றங்கள் எல்லாம் நடைபெறும். அதனால ஒரு லாங் பீரியட வச்சிருக்கிறோம். இதற்கு மேல போகாம அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் உங்களுடைய பிள்ளைகளை மதரசாவிலே சேர்த்து பயனடைய வேண்டுமா ஜமாத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.